அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான லஞ்ச் மெனு விலாக் பார்க்கலாமா? சுரக்காய் வாங்கி 2 நாள் ஆச்சு. அதை வந்து கூட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரை கிளாஸ் வந்து கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் இதை போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் வரளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் சுரக்காய் எடுத்துக்கிறோம். அது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நீர் காய்ங்கிறதுனால அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தக்காளி ஓரளவு மசிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் ஓரளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சுரக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு பெருசாக போட்டுக்கலாம். நான் ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்துருக்கேன். சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் நம்ம சுரக்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. எங்கள் வீட்டில் சுரக்காய் செய்கிறப்போ சுரக்காவாமா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு பிடிச்ச சைடிஷ் செஞ்சு கொடுப்பேன். சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இப்போ சுரக்காய் கூட்டுக்கு ஒரு மசாலா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் வரளவுக்கு மிளகு, அரை ஸ்பூன் வரளவுக்கு ஜீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து குழம்பா செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட்டாக செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 15லேருந்து 20 இறால் எடுத்துக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் போட்டிங்க அப்படின்னா வாசனை செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இறால் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கடலைப்பருப்புமே நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். பருப்பை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுரக்காய் வேகிறப்பவே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் மேற்கொண்டு நான் தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அரை கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு தாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதி வந்துடட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கூட்டு உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து இறாவையுமே பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையுமே எண்ணெயில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப சிம்பிள் மெத்தட் இந்த இறா, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது பொரிக்கிறப்ப கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டு பொரிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். சுரக்காலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜை செஞ்சு இந்த சுரக்காய் கூட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அவங்களுமே சூப்பராக சாப்பிடுவாங்க. தேர்ஸ்டே எடுத்த மினி விலாக் தான் இது. ஃப்ரைடேக்கு ஸ்பெஷலாக செய்வோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சுரக்காய் கூட்டு செஞ்சுட்டேன். சுட சுட ஒயிட் ரைஸ், சுரக்காய் கூட்டு, இறால் ஃப்ரை, அப்பளம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.